கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோ ஊரை விட்டே போகிறாங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்ச உடனே அவள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அங்கேருந்து போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்துட்டு அப்பா பயங்கரமாக கோவப்படுறாரு. விவிதா இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்போ இவன் தடுக்கிறான். என்னோட காதல் தான் உன்னை இவ்வளோ தூரம் வர வச்சிருக்கு. இப்போ உனக்கு எது முக்கியங்கிறத முடிவு பண்ணு. உனக்கு உன்னோட காதல் முக்கியமா இல்லை உன் அப்பாவோட பிடிவாதம் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவளுக்கு அப்பா தானே உயிர். ஸோ அதனால அவனை விட்டு விலகி அப்பா பக்கம் போயிடுறா. அப்போ இவரும் சொல்கிறாரு, என் பொண்ணு உன்னை தேடி வந்ததை நீ காதல்னு தப்பாக நினச்சிக்காத. அவளுக்கும் உனக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவனும் சொல்கிறான் கையை நீட்டிக்கிட்டு, உறவு நம்மளா உருவாக்குறது இல்லை, அது தானாகவே உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இவனோட கையில் அவளோட ஷாலில் இருக்கிற கயிறு மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அவன் இங்கேருந்து போனாலும் அவளோட உறவு அதர்வா கிட்ட தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்து அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதனால அதை அப்படியே அறுத்தெறிஞ்சிட்டு அந்த உறவை எப்படி அறுத்தெறியணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு கோவமா இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே பயங்கரமாக பொண்ணை திட்டிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. நீ என்ன காரியம் பண்ணிட்டடி, நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு அந்த பால்காரனை கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்க, உன் அப்பாவோட மான மரியாதை எல்லாத்தையும் இன்னைக்கு குழி தோண்டி புதைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு திட்டினா அவ்வளோ அது எதையுமே காதில் வாங்குற மாதிரி தெரில. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு கைலாசும் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, எல்லா திங்ஸையும் பேக் பண்ண, நம்ம உடனடியாக இங்கேருந்து கிளம்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கே போகிறோன்னு கேட்டால் சொல்ல மாட்டுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே வண்டி பிடிச்சி கிளம்பிட்டாங்க. மொத்த திங்ஸையுமே, அதாவது வீடே காலி பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. எங்கே போகிறாருன்னு பார்த்தா நேராக நம்ம அதர்வாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அங்கே அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே காலி பண்ண சொல்லிட்டாரு போல். ஏன்னா இப்போ இந்த வீடு இவருக்கு சொந்தம் இல்லையா. ஸோ அதனால அங்கே பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இப்போ இந்த வீடு நமக்கு சொந்தம், இனிமேல் இந்த வீட்டில் நிரந்தரமாக நம்ம தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பொண்ணையுமே கூப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான சடங்கெல்லாம் பண்ண சொன்னால் அவ்வளோ பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கா. அதாவது சுஜாதா ஆண்டி ஏழை தானே, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பில்டிங் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற டவுட்டு இருக்கும்ல. ஸோ அதை இந்த இடத்துல கிளியர் பண்ணுறாங்க. இது சுஜாதா ஆண்டியோட வீடு கிடையாது. சுஜாதா ஆண்டியை சின்ன குழந்தையா இருக்கும் போது ஒருத்தவங்க எடுத்து வளர்த்துருப்பாங்க போல். அவங்களோட ஃபோட்டோ தான் இங்கே மாட்டி தொங்குது. ஸோ அவங்க தான் தன்னோட வளர்ப்பு மகளான சுஜாதாக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க போல். ஸோ இதை பற்றிலாம் அவங்க ஏற்கனவே நம்ம விவிதா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கும் போது எனக்கு என்னோட அம்மா மடியில் படுத்திருக்க மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்பா கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கா. நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, எதுக்காகப்பா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணீங்க? உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நீங்கள் இந்த ஊரில் எந்த வீடை வேணாலும் வாங்கியிருக்கலாம், ஆனால் இந்த வீட்டை நீங்கள் எதுக்காக வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முதல் முறையாக அப்பாவை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அதை அவரால் தாங்கிக்கவே முடியல. என்னம்மா நீ உன்னோட அப்பாவை பார்த்து நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? நீ இது வரைக்கும் அப்பா கிட்ட இது மாதிரி பேசினதே கிடையாது. இந்த 25 வருஷத்துல உன் அப்பா உனக்காக எது செஞ்சாலும் அது உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத முழுசா நம்புவ. அப்படி இருக்கும்போது இப்போ உன்னோட அப்பனை பார்த்து நீ கேள்வி கேட்குற, நான் உன்னை ஏதாவது கேள்வி கேட்டிருப்பேனா? அங்கே அத்தனை பேருக்கு முன்னாடி நடு ரோட்டில் என் மானத்தையே வாங்குற மாதிரி அந்த பால்காரனை கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருந்த, அதை பற்றி நான் ஒரு வார்த்தை கேட்டேனா? இல்லை இல்லை. அப்படி இருக்கும்போது நீ உன்னோட அப்பனை பற்றியே நீ கேள்வி கேட்குறியா? இது மாதிரி ஒரு வீட்டில் நான் உங்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட சின்ன வயசு கனவு. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ என்கிட்ட இந்த வீட்டை வாங்குற அளவுக்கு காசோ பணமோ எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஒரு நல்ல நிலமையில இருக்கேன். அப்படிங்கும் போது உங்களுக்காக இந்த வீட்டை வாங்கி கொடுத்து உங்களை இந்த வீட்டில் வாழ வைக்கணும்னு நினச்சேன். இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு அப்பனா நான் செஞ்சது தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனோட வீக்னஸே இதுதான். அப்பா கொஞ்சம் லைட்டாக கண்ணு கலங்கினாலும் அவளால் அதை தாங்கிக்கவே முடியாது. ஸோ அதனால் அப்பா இந்த தடவை பண்ணதும் நமக்காக தான் அப்படிங்கிற விஷயத்த அவளும் முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, உன்னை இந்த பெரிய மாளிகையிலேருந்து இன்னும் இதை விட பெரிய மாளிகையான ஒரு வீட்டில் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து இங்கேருந்து அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்போது ஒரு குரல் கேட்குது, அவளை இங்கேருந்து எங்கேயும் அனுப்ப முடியாது, திரும்ப இதே வீட்டுக்கு தான் நீங்கள் மருமகளாக கூட்டிகிட்டு வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா நம்ம சுஜாதா ஆண்டியும் அதர்வாவும் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவர் கேட்குறாரு, நீங்கள் எங்கே இங்கே வந்தீங்க? ஏதாவது மறந்துட்டீங்களா? வச்சதை எடுக்கிறதுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்டால் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவருக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. உடனே அவங்க எல்லாரையும் உள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் உள்ளே அனுப்பிச்சி வச்சுறாரு. அதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு, என்ன சுஜாதா, நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த வீட்டை நீ எனக்கு எழுதி கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஊர்லேயே நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக நீ திரும்பி இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இங்கே பாருங்கள் கைலாஸ் சார், நீங்கள் இதுக்கப்புறம் எது பேசுனாலும் சரி அதை என் அம்மா கிட்ட இல்லை என்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியா? அப்போ அம்மா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும்
சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்டா, ஆமா எனக்கு எல்லா விஷயமே தெரியும். பூஜைக்கு என் அம்மாவை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள அவமானப்படுத்தினது, அப்புறம் அவங்கள நடு ரோட்ல நிப்பாட்டி என்னை கொன்னுடுவேன்னு பயமுறுத்தினது, அதுக்கப்புறமா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல வச்சு ஜாமீன் எடுக்கிறதுக்காக வீட்டை எழுதி கேட்டது, இது மாதிரி நீங்க பண்ண எல்லா விஷயமே எனக்கு தெரிய வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதான் எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சுலடா, அப்புறம் எதுக்காக இங்க வந்த, உனக்கும் இந்த வீட்டுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஆமா சார் எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை தான், ஆனா இங்க எதிர்த்தாப்புல இருக்கே இந்த தொழுவம், இந்த தொழுவத்துக்கும் எங்களுக்கும் இன்னும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு பேப்பரை காமிச்சிக்கிட்டு இருக்கான். அதாவது எங்கள் அம்மா உங்களுக்கு எழுதி கொடுத்தது இந்த வீட்டை மட்டும்தான், இந்த தொழுவத்தில், இந்த தொழுவத்தோட பேப்பர் இன்னும் என் கையில் இருக்குது, இந்த தொழுவத்தை சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லாக எங்களோடது, இனிமேல் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குண்டை தூக்கி போடவும் இவருக்கா பயங்கரமான சாக்காக இருக்குது. அவனை ஊரை விட்டே துரத்தணும்னு நினச்சாரு. அப்படி இருக்கும்போது அவன் பக்கத்துலேயே வந்து இருக்கிறத அவரால் ஏற்றுக்க முடியுமா? ஸோ அதனால் என்னடி சுஜாதா நீ என்னையும் ஏமாத்திடல, இந்த விஷயத்தை பற்றி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாடி பொடின்னு சொன்னால் பையன் சும்மா இருப்பானா? அதனால் வார்த்தை தடுக்குது, மரியாதை பேசுங்க, இன்னொரு தடவை என் அம்மாவை மரியாதை இல்லாம பேசுனீங்க அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் துள்ள போனா அங்க இருக்கிற ஆட்கள்லாம் வந்து அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. என்னடா பண்ணுவேன், உன் அம்மாவை மரியாதை இல்லாம பேசினா உனக்கு கோவம் வருதோ அப்படின்னா கேளு, இன்னும் அம்மாவை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. உன் அம்மா உன்னை அப்பன் பேர் தெரியாம தானே வளர்த்தா, உன்கிட்ட உன் அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டால, அப்படி இருக்கும் போது உன் அப்பா யாருங்கிற விஷயத்தையும் உன் அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே, உனக்கு ஒரு அப்பன் தானே இல்லை நீ பல பேருக்கு பிறந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப தப்பா பேசுவோம். அவனுக்கு பயங்கரமான கோவம் வந்துருது. கைலாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அவரோட சட்டையை வந்து பிடிச்சிடுறான். ஸோ இந்த சத்தம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கேட்டுருது. அவங்கேருந்து ஓடி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியில் வந்து பார்க்குறா. அப்பாவோட சட்டையை நம்ம ஹீரோ பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறது தெரியுது. பட் என்ன விஷயம், எதுக்காக அவன் இப்படி பண்ணா அப்படிங்கிறதுலாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அது தெரியாமல் அவன் இங்கேருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கா. இங்கே இவனும் வந்துட்டு கோவத்தோட அவரோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்கிறான். அங்கேருந்து ஓடி வந்தவ நம்ம ஹீரோவோட கணத்தை காட்டி பலார்னு ஒரு அறையை விட்டுறா. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற எதையுமே கேட்காம. அது மட்டும் இல்லாமல் உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என் அப்பாவோட சட்டையே நீ பிடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு அடி நம்ம ஹீரோ கணத்தை கட்டி பலார்னு ஒரு அறை விடுறா. அதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஒருத்தவங்க கூட பழகாதுன்னு என் அப்பா பலமுறை சொல்லியிருக்காரு, ஆனால் அப்போல்லாம் நான் கேட்கல, இப்போ என் அப்பா சொன்னது சரிதான், உன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட பழகிறது என்ன, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு அறையும் விட்டுக்கிட்டு இருக்கா. அங்கேருந்து வந்தவ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் அவ பாட்டிக்கே ஒவ்வொரு விஷயமா சொல்லி நம்ம ஹீரோவை அடிக்கவும் பெத்த தாய் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்க. போது நிறுத்து விவிதா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டு, உனக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா, 1000 நடந்திருக்கட்டும் அதுக்காக இவன் என் அப்பாவோட சட்டையை பிடிப்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பாவை கூட்டிட்டு அங்கிருந்து உள்ள போயிடுறா. இவனோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே கண் கலங்கி போயிட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினியா அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு அவ பாட்டிக்கே ரூமுக்கு அழுதுகிட்டு ஓடி போயிடுறா. இவரோ வந்துட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்காரு. நான் உன்னை என் பொண்ணோட வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஆனால் அவள் அதை புரிஞ்சிக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு நீ என் சட்டையை பிடிச்சது எனக்கு சாதகமாகிடுச்சு, இதுக்கப்புறம் என் பொண்ணு செத்தா கூட உன்னை திரும்பி பார்க்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோவம் வருது. நம்ம ஹீரோயினி ஒரு வார்த்தை கூட என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுங்கிறத கேட்காம அவள் பாட்டிக்கே வந்து பலார்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டா இல்லையா. ஸோ அதனால அந்த கோத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவன் பாட்டிக்கே வீட்டுக்கு வந்துட்டான். அதாவது அந்த தொழுவத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு போல. ஸோ அந்த இடம் இதுக்கு முன்னாடி வந்து வேஸ்ட்டான இடமா தான் இருந்திருக்கு. அதுதான் இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ அந்த இடத்துல தான் இவங்க இருக்க போறாங்க. ஸோ இவன் எப்படி க்ளீன் பண்றதை பார்த்துட்டு அம்மா வந்து குடுறா நான் பெருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான். அவன் பாட்டிக்கே வந்து மொத்த இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டான். பட் கோவத்தோட தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதை அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்னடா பிரச்சனை, எனக்கு தெரியும் நீ அவன் மேல இருக்கிற கோவத்துல தானே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, அவ பண்ணது சரியாமா, அவ பாட்டிக்கே வந்து அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற எதையுமே கேட்காம அவ பாட்டிக்கே என்னை வந்து அரைஞ்சிட்டா. அவ அப்பா அப்படி பேசினதுனால தானே நான் அவரோட சட்டையை பிடிக்க வேண்டியதாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நீ சொல்கிறது சரிதான்ப்பா, ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சுப்பாரு, உன் அம்மாவை பற்றி பேசுனதுனால தானே உனக்கு கோவம் வந்துச்சு, அவரோட சட்டையை நீ பிடிச்ச, அப்படி இருக்கும்போது அவளோட அப்பாவோட சட்டையை நீ பிடிச்சா அவளுக்கு கோவம் வராதா, அதனால தான் அவள் இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கைலாஷ் தானே, அந்த கைலாஷோட உண்மையான சுயரூபம் அவளுக்கு தெரிய மாட்டேங்குதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, இங்கே பாருப்பா என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு, அவர் 1000 பேசியிருக்கட்டுமே, நீ அதுக்காக போயிட்டு அவரோட சட்டையை பிடிப்பியா, அவர் என்னதான் இருந்தாலும் உன்னோட வயசில் மூத்தவர் தானே அப்படின்னு சொன்னா, அவர் மட்டும் உங்களை பற்றி பேசுனது சரியாமா அப்படின்னு கேட்டா, இங்கே பாருப்பா அவர் பேசுனது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக வயசில் மூத்தவங்க கிட்ட இது மாதிரி நடந்துக்க கூடாதுப்பா, எனக்கு நீ சத்தியம் பண்ணு, இதுக்கப்புறம் அவர் உன்னை என்னதான் கோவப்படுத்தினாலும் சரி, நீ பதிலுக்கு கோவப்பட்டு அவர் நீ எதுவுமே பண்ணக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணி என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையன்கிட்ட சத்தியம் கேட்டுட்டு இருக்காங்க. அவன் சத்தியம் பண்ணுவானா பண்ண மாட்டானா அப்படிங்கிறதுலாம் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.